நீரில்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நீரில்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாளில் உங்ககிட்ட ஒருத்தவங்க இருக்கணுமே. அவங்க உங்ககிட்ட இருந்தாங்கன்னா தான் நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியும். இதை நான் சொல்லலை, இப்போ என் கூட சேர்ந்து எல்லாரும் இந்த பாடலை படிச்சிருப்பீங்க தானே. யார் என் கூட இருந்தால் என்னோட இருதயம் ரொம்ப செழிப்பாக இருக்குது, தட் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல என் கூட இருக்க வேண்டிய ஒருத்தவங்களும் நான் மிஸ் பண்ணுறேன், அதனால தான் நான் அப்படி சோர்வாக இருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதா குட்டீஸ்? என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு தானே இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த பாடல் என்னது? நீங்கள் இல்லாமல் என்னுடைய உள்ளம் ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது, ஒரு பாலைவனமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாலைவனம்னு சொன்னாலே நமக்கு ஒரு வறட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு செழிப்பான எந்த ஒரு விஷயமுமே அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது, அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்மளுடைய ஏசப்பா இல்லாத ஒரு இருதயம் அப்படி ஒரு வறட்சி நிறைஞ்சு எதுலேயுமே ஒரு செழிப்பு பார்க்க முடியாத அப்படியே ஒரு சோர்வில் இருக்கிற ஒரு இருதயமாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம ஏசப்பாவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத இருதயமாக இருக்க முடியும்னு நம்ம இந்த பாடலில் பார்த்துருக்குறோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு வெறுமையிலோ இல்லை ஏதோ ஒரு சோர்வில் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படிலாம் நடக்குதுங்கிற ஒரு சூழ்நிலையில கூட நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கலாம். அப்போது நீங்கள் உங்களையே ரியலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறாரா? அட்லீஸ்ட் அவர் வாழ்கிறதுக்கான சூழ்நிலையிலாவது உங்கள் மனநிலையை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்மளை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய இந்த சோர்வுக்கும் நம்மளுடைய இந்த வேதனைக்கும் நம்மளுடைய இந்த போராட்டத்துக்கும் 100% 200% நம்ம மட்டும்தான் காரணமாக இருப்போம். ஏன்னா அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துட்டாதான் எல்லாமே நமக்கு நிறைவாயிடுமே, எல்லாமே நமக்கு செழிப்பாயிடுமே. ஆனால் நம்ம அவரை ஏற்கிறத விட்டுட்டு இந்த உலகத்தில் எனக்கு இது இல்லை அது இல்லை, இது இருக்க இது புரிய மாட்டேக்கு அது புரிய மாட்டேக்குன்னு நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு போய் போடுறதுனால தான் நம்மளுக்குள்ள இன்னுமே நிறைவு இல்லை, இன்னுமே நமக்குள்ள செழிப்பு இல்லை. ஸோ அதை தான் இன்னைக்கு அருமையாக ஒரு வசனத்தில் ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். அதை தான் இப்போ நம்மளும் பேசிகிட்டு இருந்தோம். என்னுடைய இருதயத்தில் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே நிலைமையில இருக்க போகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு தேவையானதும் தேவைக்கு அதிகமானதும் கிடைக்கக்கூடிய நிலைமையில இருக்கலாம், ஒரு சிலருக்கு தேவையானது கூட கிடைக்க முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஒரு சிலர் நம்ம வீட்டில் நமக்கு தேவையான நம்ம தாய் தகப்பனை இழந்தவங்களாக இருக்கலாம், இல்லை எல்லாரும் சூழ இருந்து நம்மளை வளர்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வளரலாம். அப்போது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே நிறைவான சந்தோஷத்தில் இருக்க போகிறது இல்லை. யாரை கேட்டாலும் இப்போ நான் சொல்ல எல்லா சூழ்நிலைகளில் வளர்ந்துட்டு இருக்கிற யாரை கேட்டாலுமே அவங்களுக்குள்ள ஒரு இக்கனாக இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு யோசனை போராட்டம் இது எல்லாமே இருக்க தான் போகுது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குதுன்னா உண்மையிலே எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம் அவங்க ஏத்துக்கிடாம இருக்கிறது தானே குட்டீஸ் காரணமா இருக்கும். அப்போ அந்த விஷயம் என்னன்னு தான் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க. நீ எல்லாத்துலேயும் நிறைவை தேடி ஓடுற, ஆனா நீ எப்போ எதுவுமே இல்லைனாலும் எனக்கு என்னுடைய ஏசப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீ என்னை ஏத்துக்கிறியோ, ஏன் நம்மளால ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்கன்னு நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க முடிய மாட்டேங்குது? நம்ம தேடி ஓடுறது எல்லாமே ஒரு பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வேற மனுஷங்களா இருக்கட்டும். அப்போ நம்ம கூட இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட அவங்க ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம கூட அவங்க இல்லை அப்படின்னா எனக்கு கவலையா இருக்கே, அவங்கள நான் மிஸ் பண்றேனே நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ
ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு விஷயத்தையும், நம்ம கையில இருக்கிற ஒரு பொருள குறிச்சும் நம்ம என்ன பண்றோம், அதில தான் சந்தோஷம். அது இல்லன்னா நமக்கு சந்தோஷம் இல்லன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அப்படிதானே குட்டீஸ்? அப்போ நம்ம ஏசப்பாவ உண்மையிலேயே அவருடைய பிரசன்ஸ நம்ம உணராததுனாலயும், அவர் நம்மள எப்படி கைட் பண்றாருங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணாததும் தான், நம்ம அவர்ல நிறைவடையாம நம்ம வந்து இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கு. ஸோ நீங்கலாம் குட்டி பிள்ளைங்க தான். உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு நிகழ்வுமே அவருடைய பிரசன்ஸ்ல தான் நடக்குது. அவருடைய உடனிருப்புல தான் நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க வளர, வளர, வளர அவர் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசமும், நம்பிக்கையும், ஆசீர்வாதமும் கண்டிப்பா வளரும் குட்டீஸ். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல எது இல்லனாலும் என் கூட அவர் இருக்காரு. நான் வந்து எதுக்கும் சோர்ந்து போமாட்டேன். அவர் பார்த்துக்குவாருன்னு பிரச்சனைகள தூக்கி போட்டுட்டு பிரச்சனைகள்ட்ட சொல்லிட்டு வருவீங்க. நீ என்ன பயங்குடுத்தலாம்னு நினைக்கிற, உன்னை விட பெரிய தேவன் என் கூட இருக்கிறாங்க, அவங்க உன்னை பார்த்துக்குவாங்கன்னு நீங்க தைரியமா சொல்லிட்டு வருவீங்க குட்டீஸ். அப்படி நீங்க ஒரு விஷயத்துல ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுடைய அந்த காரியம் எப்படி எங்கிட்டு போகுதுன்னே தெரியாம எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். கண்டிப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள நமக்கு எப்படி கடந்து வரணுங்கிறத ஏசப்பா இந்த நாள்ல கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். இந்த நாள்ல அவர் இல்லாம என்னோட இருதயம் வெறும் பாலைவனம்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவோம். அவர நம்மளோட இருதயத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு தேவையில்லாத கசடுகளெல்லாம் தூக்கி போட இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே நம்ம டிசைட் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மள தேடி வந்து நிக்கிற அளவுக்கு ஏசப்பா வைப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீங்க எங்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க இந்த நாளில். உண்மையிலேயே நாங்கள் தேடுகிற தேடலை விட எங்களுக்காக நீங்க தேடிக்கொண்டு இருக்கிற அந்த இருதயத்தை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நாங்கள் உங்களுடைய கரங்கள் எங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஞானத்தை நீங்க சரிப்படுத்தி கொடுங்க. உமது கரங்களில் கொடுக்கிறோம். ஆமீன்.